இந்த பிரான்ஸ் டீமை எந்த டீம் ஸ்டாப் பண்ண போகுதுன்னு நிஜமாலுமே தெரியல. பிரான்ஸ் இந்த டோர்னமெண்ட்குள்ள ஃபேவரட்ஸா வந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த டோர்னமெண்ட் முழுக்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா அவங்களோட பெஸ்ட் ஃபுட்பாலே இன்னும் ஆடல பிரான்ஸ் டீம். இருந்தாலுமே கேம்ஸை டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த டீமை பத்தி பேசி ஆகணும். ஸ்ட்ரைக்கர்ஸை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபென்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். உப்பாமெக்கானோ சலீபா ரெண்டு பேருமே ராக் சாலிடா இருந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. எஸ்பெஷலி சலீபா பாஸ்ட் 4 இயர்ஸா ரொம்ப ரிலையபிளான டிஃபெண்டரா இருந்திருக்காரு. மட்டும் இல்லாம இந்த டிஃபென்ஸ்ல ஜோ குண்டே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அட்டாக்லயுமே சரி டிஃபென்ஸ்லயுமே சரி. இந்த மிட்ஃபீல்ட பத்தி பேசி ஆகணும். ராபியோட், சியோமணி, கோனே என்னதான் இந்த மிட்ஃபீல்ட் பாஸ்ட் வேர்ல்ட் கப் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. பொசிஷன் வைக்கணும், பாலை வின் பண்ணி அட்டாக்கர்ஸ்க்கு கொடுக்கணும், அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மைக் மேக்னின் இந்த டோர்னமெண்ட் முழுக்க பெரிய வேலை கிடையாது. இந்த டிஃபென்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பெரிய சேவ்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. இந்த அட்டாக்கை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் கேப்டன்லேருந்து ஆரம்பிச்சிடும். கேப்டன் எம்பாப்பே இந்த பிரான்ஸ் டிஷர்ட்டை போட்டாலே வேற பிளேயராக கம்ப்ளீட்டாக மாறிடுறாரு. அண்ட் வேர்ல்ட் கப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னு அவரோட பிளேஸை சீல் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். நாக் அவுட் ஃபுட்பால்ல மோஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காரு கிலியன் எம்பாப்பே. கேப்டன்சி இந்த வாட்டி அவரோட டீமை பயங்கரமா லீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆளா நின்று கோல் ஸ்கோர் பண்ணி எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதர் ஹேண்ட் டெம்பெல்லே கிடைக்கிற சான்ஸ்ல கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அண்ட் மைக்கேல் ஒலிசே இந்த டோர்னமெண்ட் முழுக்க பிரான்ஸ் டீமோட கிரியேட்டிவிட்டி பாட்டை பார்த்துக்கிறது மைக்கேல் ஒலிசே தான். பிரக்கோலா அண்ட் டெஸ்ரே டூவே கிடைச்ச சான்ஸ்ல நல்லாவே கோல் ஸ்கோர் பண்ணி ஷைன் பண்ணியிருக்காங்க. பிளேயர்ஸை பத்தி எல்லாருமே நம்ம ஹைப் பண்ணி பேசிட்டோம். அண்ட் டிடியர் டிஷாம்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டார்டட் டீம்ஸ் கூட சில டைம் கொலாப்ஸ் ஆவாங்க. அண்ட் இந்த டீமை கரெக்டான ரூட்ல போட்டிருக்காரு டிடியர் டிஷாம். அண்ட் இப்போ கொஸ்டின் என்னன்னா எந்த டீம் பிரான்ஸை எலிமினேட் பண்ண முடியும்ட்டு தான். இண்டிவிஜுவலாக பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டால் தான் இந்த பிரான்ஸ் டீமை பீட் பண்ண முடியும். லைக் லியோனல் மெஸ்ஸி வித் அர்ஜென்டினா, இல்லாட்டி இங்கிலாந்து வித் ஹாரி கேன் அண்ட் ஜூட் பெல்லிங்கம், இல்லாட்டி லம்மின் அம்மால் அவரோட பெஸ்ட் ஃபுட்பால் லைஃப்லேயே ஆடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பிரான்ஸ் டீமை தோக்கடிக்க முடியும். பட் அதுவுமே ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லணும். இல்லாட்டி ரெஃப்ரியால் தோக்கடிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிரான்ஸ் டீமை பற்றி அண்ட் இந்த ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.